ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை மகாலய அமாவாசை. டம்ளர் தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை ஒரே ஒரு கைப்பிடி அளவு போட்டு நீங்கள் உங்கள் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்கிறது மூலயமா பித்திருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சி பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன பூ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பூவை எந்த நேரத்தில் தண்ணீரில் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்களை மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க. அந்த மகாலயபட்ச காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் இந்த பூலோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு வழிபாடு செஞ்சோன்னா பித்ரு சாபம், பித்ரு கடன், இது மாதிரி விஷயங்கள், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கி நம்ம குடும்பம் செல்வ நிலைக்கு போகும், செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. அந்த வகையில் 2024ஆம் வருஷம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மகாலயபட்ச காலம் அக்டோபர் 2ஆம் தேதி முடியுது. மகாலயபட்ச காலத்தோட கடைசி நாள், நிறைவு நாள் தான் மகாலய அமாவாசை, புதன்கிழமை. இந்த 15 நாட்களும் உங்கள் முன்னோர்களுக்கு, உங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் எள்ளு தண்ணீர் இறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டாயம். அதுக்கு காரணம் என்னென்னா, சில பேர் வீடுகளில் அவங்களோட முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் எந்த திதியில் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்டவங்க மகாலயபட்சத்தில் வரக்கூடிய இந்த 15 நாட்களும் ஒரு நாளைக்கு ஒரு திதி வரும் இல்லையா, அந்த ஒரு திதி அன்னைக்கும் நீங்கள் எள்ளு தண்ணீர் இறைக்கும் போது அதில் ஏதாவது ஒரு திதி, அவங்க இறந்து போன திதி அன்னைக்கு அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கான ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அந்த 15 நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்யலையா, பரவாயில்லை, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுதான் மகாலயபட்ச காலத்தோட கடைசி நாளாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை. வருடத்தில் வரக்கூடிய மற்ற எல்லா அமாவாசைகள்லையுமே நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யலை, பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ரு கடன் இதுக்கான வழிபாடு செய்யலை, பரிகாரம் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்லை. மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நீங்கள் பித்ரு சாபம், பித்ரு தோஷம், பித்ரு கடனுக்காக வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் அந்த பாவங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் மகாலய அமாவாசை. சொல்லப்போனால் மகாலய அமாவாசை புதன்கிழமை அன்றைய தினம் அமாவாசை திதி நாள் முழுக்க இருக்குது. அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை ஒரு 6 மணிக்கு மேலே மதியம் 12 மணிக்குள்ளே இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்துருங்க. சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி மாலை நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். படையல் போட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு 11 மணிலேருந்து 11:45 வரைக்கும் படையல் போட்டு படைக்கலாம். அப்படி ஒருவேளை 11:45 கூட படைக்க முடியலையா, பரவாயில்லை, 12:30 ராகு காலம், அன்னைக்கு புதன்கிழமை ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே படையல் போட்டுருங்க. சில பேருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு தன்னோட கணவர் தான் அப்பா அம்மாவுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காம இருப்பார். ஆனால் மாமியாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். கணவர் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம், தன்னோட மாமனார் மாமியாருக்காகவோ அம்மா அப்பாவுக்காகவோ நீங்கள் படையல் போட்டு சாப்பாடு போடுங்க. அதையே அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. கணவர் திதி தர்ப்பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்லை, உங்கள் மாமனார் மாமியாருக்காக நீங்கள் தாராளமாக படையல் சாப்பாடு போடலாம். திதி தர்ப்பணம் மருமகள் கொடுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. இது போக உங்களோட திதி தர்ப்பண வழிபாடு, படையல் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஓய்வு நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை டம்ளர் தண்ணீர்லையோ இல்லை பவுல் தண்ணீர்லையோ பிடிச்சு வச்சு போட்டு நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யும் போது பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். பித்ருக்களோட நடமாட்டம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அது என்ன மலர் அப்படின்னா, எல்லார்கிட்டையும் எல்லார் வீடுகளையும் எளிதாக கிடைக்கக்கூடிய மலர் தான். மொத்தம் 3 மலர்கள். இதில் எந்த மலர் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜாதி மல்லி, முல்லை, மல்லிகைப்பூ, அதாவது குண்டு மல்லி, இது மாதிரி உங்களுக்கு இந்த மல்லி வகைகள் சார்ந்த என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீடியோவில் ஜாதி மல்லி பயன்படுத்திருக்கிறோம். முல்லைப்பூ, முல்லை அரும்பாக தான் இருக்கா, பரவாயில்லை. குண்டு மல்லி தான் இருக்கா, பரவாயில்லை, பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மல்லி, குண்டு மல்லி, முல்லை அரும்பு, ஜாதி மல்லி இதில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இதை நீங்கள் பூஜை அறையில் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட முன்னோர்கள் ஃபோட்டோ ஹாலில் எங்கேயாவது வச்சுருப்பீங்கள்ல, அந்த இடத்துல கூட அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி கூட இந்த டம்ளர் தண்ணீரை வச்சு அதில் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பூக்களை சும்மா ஒரு கைப்பிடி, எண்ணிக்கைக்கு ஒரு 4-5 பூக்கள் போட்டால் கூட போதும். இல்லை நாங்கள் பூஜை அறையிலே செஞ்சுக்கிறோனாலும் அதையும் செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த மல்லிப்பூ, இந்த ஜாதி மல்லி அப்படிங்கிறது
ஒரு வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாசம் நம்ம வீடு முழுக்க இருக்கும்போது நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி இந்த பூக்கள் பித்ருக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள். முன்னோர்களுக்கு பிடிச்ச பூக்களில் இந்த முல்லை, ஜாதி மல்லி, மல்லிகைப்பூ, குண்டு மல்லி, இந்த பூக்களில் ஏதாவது ஒரு பூ நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை படைக்கும் போது கண்டிப்பாக உங்களோட முன்னோர்கள், உங்கள் பித்ருக்கள் அதை மனசார ஏற்றுப்பாங்க. அப்பேற்பட்ட பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு 1 நிமிடம் உங்கள் முன்னோர்களுக்காக ஒதுக்குங்க. இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சு தெரியாமலோ முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ இல்லை அது மூலயமா எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் வந்திருந்தாலோ அந்த சாபத்துலேருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும், அந்த பாவத்துக்கு எங்களுக்கு பரிகாரம் கிடைக்கணும். பித்ருக்கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு அமாவாசை தேதியில் நாங்கள் அதை அடைச்சிடுறோம். பித்ரு தோஷத்தால் எங்கள் குடும்பம் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, செல்வ நிலைக்கு மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும், பித்ருக்களோட ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அதுவும் அந்த தண்ணீரில் அந்த பூக்களை போட்டிருக்கீங்களே அந்த பூக்களை பார்த்து மனசார வேண்டிக்கோங்க. பித்ருக்கள் ஆசீர்வாதம், பித்ருக்கள் நடமாட்டம் எங்கள் குடும்பத்தில் எப்போவுமே இருக்கணும், பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பித்ருக்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிரந்தரமாக தங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முற்றிலுமாக தீர்த்து வச்சுடுவாங்க. வழிபாடை முடிச்சுட்டு அந்த பூக்களையும் தண்ணீரையும் கால்படாத இடத்துல முடிஞ்சால் செடியில் ஊற்றிடுங்க. செடிக்கு வாய்ப்பு இல்லையா, பரவாயில்லை, ஆறு ஏரி குளம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா, அந்த பூக்களை மட்டும் எடுத்து கவரில் போட்டுட்டு தண்ணீரை ஜிங்கில் ஊற்றிடுங்க. முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு பிடிச்ச இதில் ஏதாவது ஒரு பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு வச்சு நீங்கள் அவங்கள மனசார கூப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இதை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை திதி இரவு 12 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணுவீங்களே விளக்கேற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் செய்யலாம். ஏன்னா காலை நேரத்தில் மகாலய அமாவாசை அப்படிங்கிறதால பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போடுறதுன்னு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தை தவிர மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். இதை விட முக்கியமானது, ஏதாவது முதியவர்கள் பெரியவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. அன்றைய தினம் உங்களோட பித்ருக்கள் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேணால் வரலாமா. அதனால தான் அமாவாசை தினத்தில் நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கிறோம். காக்கைக்கு சாதம் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோட்டில் எவ்வளோ பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல், சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, படுத்து ஒதுங்கி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள முன்னாடியே போய் சொல்லிவிட்டு நீங்கள் படையில் போட்டதுக்கப்புறமா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இலை போட்டு சாப்பாடு போடுங்க. அந்த முதியவர்கள் பெரியவங்க மூலயமா கூட உங்கள் பித்ருக்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கலாம். முடிஞ்சால் வஸ்திர தானம், நம்ம எல்லா பதிவுகளையும் சொல்கிறது தான். அவங்களுக்கு வேஷ்டி துண்டு இல்லைனா புடவை, ரவிக்கை இதை வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒரு மகாலய அமாவாசை, அதுவும் குறிப்பாக பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினத்தன்னைக்கு தண்ணீரில் இந்த பூக்களை போட்டு உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு முதியவர்களுக்கு சாப்பாடு போடுறது மூலயமாவும் உங்கள் முன்னோர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.